ஹலோ செல்ல குட்டி பிள்ளைகளா, திரும்பவுமா ஆன்லைனில் சண்டே ஸ்கூல் படிக்க வந்திருக்கக்கூடிய உங்களை கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்னைக்குள்ள சண்டே ஸ்கூல் படிக்கிறதுக்கு முன்பாக நம்ம ஏசப்பாவை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, இந்த நாளில் இந்த அருமையான பிள்ளைகள் கற்று தெரிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை நீங்கள் ஆஸ்வதித்து தாங்க. பிள்ளைகள் ஆண்டவராக உமது கிருபையிலே வளர உதவி செய்யுங்க. துதி ஸ்தோத்திரம் கன மகிமையை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். ஹலோ குட்டீஸ், வெரி குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? வெக்கேஷனில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி, ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க, பத்திரமா இருங்க. சரி, இன்றைக்கும் நம்ம பாட்டு, வசனம், வேத பாடம் எல்லாம் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். உங்களுடைய கைகளை குப்பிக்கங்க, கண்களை மூடிக்கங்க, தலைகளை தாழ்த்துங்க, முழங்கார் படிட்டு கொள்ளுங்க. ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள ஏசப்பா, எங்களுக்கு மீண்டும் ஒரு நாளை கொடுத்துருக்குறீங்க. தேங்க்யூ ஏசப்பா. இன்றைக்கி நாங்கள் படிக்கக்கூடிய பாட்டு, வசனம், வேத பாடம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏசின் மூலம் ஜெபங்கள நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, எல்லாரும் பேட்ச் இன்னைக்கு போட்டிருக்கீங்களா? இன்னைக்கு என்ன பேட்ச்? ஸ்பியர், ஈட்டி. ஓகே, சரி. இப்போ நம்ம ஆக்ஷன் சாங் பாட போகிறோம். ஆக்ஷன் சாங் பாடணும்னா எல்லாரும் எழுந்து நிற்கணும் இல்லையா? எல்லாம் உட்காந்துருக்கிற இடத்துலேருந்து எழுந்து நில்லுங்க. நம்ம உங்களுடைய குட்டி கை, குட்டி காலை எல்லாம் வச்சு அழகாக நம்ம ஆக்ஷன் சாங் பண்ணிட்டு வரலாம். கிட்டார் வாசிப்பேன், வயலின் வாசிப்பேன், இங்கே சுபக்காக நான் ட்ரம்ஸ் வாசிப்பேன். கிட்டார் வாசிப்பேன், வயலின் வாசிப்பேன், இங்கே சுபக்காக நான் ட்ரம்ஸ் வாசிப்பேன். என் தாளங்கள் எல்லாம் என் இயேசுவுக்காக, என் தாளங்கள் எல்லாம் என் இயேசுவுக்காக. கொடுத்திடுவேனே, பயன்படுத்திடுவேனே, கொடுத்திடுவேனே, பயன்படுத்திடுவேனே. கிட்டார் வாசிப்பேன், வயலின் வாசிப்பேன், இங்கே சுபக்காக நான் ட்ரம்ஸ் வாசிப்பேன். கிட்டார் வாசிப்பேன், வயலின் வாசிப்பேன், இங்கே சுபக்காக நான் ட்ரம்ஸ் வாசிப்பேன். என் தாளங்கள் எல்லாம் என் இயேசுவுக்காக, என் தாளங்கள் எல்லாம் என் இயேசுவுக்காக. கொடுத்திடுவேனே, பயன்படுத்திடுவேனே, கொடுத்திடுவேனே, பயன்படுத்திடுவேனே. என்ன குட்டீஸ், பாட்டு நல்லா இருந்துச்சா? எல்லாம் அழகாக பண்ணீங்களா? ஓகே, இப்போ எல்லாரும் அப்படி அப்படியே உட்காந்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, பைபிள் எடுக்கணும். இப்போ இந்த பைபிளில் அக்கா சொல்கிற புக்கை வச்சு நம்ம 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி அந்த புக்கில் இருக்கிறது நம்ம எடுக்க போகிறோம். எந்த வசனம் அப்படிங்கிறது எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மனப்பாட வசனம் படிக்க போகிறோம். பண்ணலாமா? சரி, இன்னைக்கு நான் சொல்ல போகிற புக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச புக்கு, ஈஸி புக்கு. டக்குன்னு சொல்லிடணும், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? சங்கீதம், சாம். ரொம்ப ஈஸியில் நம்ம நிறையா படிச்சுக்கிட்டே இருக்கோம். இட்ஸ் அ ஓல்ட் டெஸ்ட்மென்ட், பழைய ஏற்பாடு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர். செகண்ட் ஸ்டெப், எந்த ஹேண்ட்? ஸோ அது லெஃப்ட் ஹேண்டா இல்லை ரைட் ஹேண்டா? ஸோ சங்கீதம் அப்படிங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் இல்லையா? ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்டை நம்ம எடுக்கணும். இப்போ அதில் இருந்து நம்ம அப்படியே இப்படி தேர்ட் ஸ்டெப் இப்படி பிரித்தோம் அப்படின்னா சங்கீதம். ஸோ சங்கீதமில் எந்த சாப்டர்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க வசனங்களே தான் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கும் நம்ம ஆல்ரெடி ஒரு படித்த வசனத்தை தான் திரும்பி படிக்க போகிறோம். சங்கீதம் 91:10, சாம் சாப்டர் 91 verse 10. நான் அக்கா படிக்கிறேன். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சங்கீதம் 91:10. இப்போ நம்மளுடைய மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கலாம். என் கூட சேர்ந்து எல்லாரும் அழகா சொல்றீங்களா? ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சங்கீதம் 91:10. ஓகே, திருப்பி சொல்லுங்க. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சங்கீதம் 91:10. சரியா? இதுதான் இன்னைக்கு மனப்பாட வசனம். சரி, இந்த மனப்பாட வசனத்துக்கும் ஈட்டிக்கும் இன்னைக்கு என்ன வேத பாடம் சொல்லி தரப்போறாங்க? இதெல்லாம் என்ன சம்மந்தம்? இதெல்லாம் நமக்கு சம்மந்தம் தெரியணும்னா நம்ம என்ன செய்யணும்? முதல்ல வேத பாடம் கவனிச்சுட்டு வரணும். நீங்க கவனிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் அக்கா உங்களுக்கு சொல்றேன்.
ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பைபிள்ல நடக்கிற உண்மையான சம்பவத்தை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டே வரோம். முக்கியமா ஒருத்தரை பத்தி நம்ம ரொம்ப தொடர்ந்து இந்த மாசம் போன மாசம்னு பார்த்துக்கிட்டே வரோம். யார் அது திரும்பி சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது. இப்போ போன வாரம் என்ன பார்த்தோம்? தாவீதும் ஜோனத்தனும் ஒரு நல்ல திட்டம் போடுறாங்க, ஒரு பிளான் போடுறாங்க. அவங்க அப்பா சவுல் இருக்காருல்ல, ஜோனத்தனோட அப்பா கிங் சவுல், அவர் நிஜமாவே டேவிட் மேல கோமா இருக்காரா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கும், அது எப்படி ஜோனத்தன் டேவிட் கிட்ட சொல்ல போறாருன்றது பத்தியும் ஒரு பிளான் பண்றாங்க. அதை நம்ம பார்த்தோம். இப்ப என்ன நடந்துச்சு, அந்த சம்பவ நாள் அன்னைக்கு என்ன நடக்குது, அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ அது ஜோனத்தன் சொன்ன மாதிரி அந்த நியூ மூன் டே வருது, அமாவாசை நாள். அப்போ ராஜா அந்த விருந்துக்கு ஏற்பாடு பண்றாரு. அந்த விருந்துக்கு யாரெல்லாம் வருவா, பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ், இவங்க அவங்கன்னு சொல்லிட்டு அந்த பேலஸ்ல இருக்க எல்லாருமே வராங்க. பந்தியில வந்து உட்கார வராங்க. அது மொத்தம் 3 நாள் நடக்குது. யார் வந்து உட்கார்றா? ஜோனத்தன் வந்து உட்காந்துடுறாரு. கூடவே கிங் சவுலும் வந்து உட்காந்துடுறாரு. இங்க ஒரு இடம் காலியா இருக்கு. யாரோட இடம் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதுக்குன்னு கொடுத்த இடம் தானே, ஆனா அந்த இடம் காலியா இருக்கு. கிங் சவுல் இப்படி இப்படின்னு பாக்குறாரு, சவுல் ராஜா இப்படி இப்படி, ஏன்னா அவருக்கு தெரியும் தாவீது வரல அப்படின்னு. ஆனா யாராவது ஏதாவது சொல்லுவாங்களான்னு பாக்குறாரு. ஆனா யாருமே ஒன்னும் சொல்லல. ஜோனத்தனும் கவனிச்சுட்டே இருக்க. அவங்க அப்பா கேட்பாரா, ஏன்னா கேட்டா ரியாக்ஷன் என்னன்னு பாக்கணும்ல. அதனால அவனும் பாக்குறான். ஆனா அவங்க அப்பா அன்னைக்கு ஒண்ணுமே கேட்கல. எல்லாரும் பந்தியில வந்தாங்க, சாப்பிட்டாங்க, போயிட்டாங்க. திருப்பியும் அடுத்த நாள் அதே மாதிரி உட்கார்றாங்க எல்லாரும் ராஜா சுத்தி. அதே மாதிரி தாவீதோட இடம் காலியா இருக்கு. இந்த முறை ராஜாக்கு பொறுக்கல, யார்கிட்டயாவது கேட்டாகணும், ஏன் இந்த பையன் வரல, எதனால இவன் வரல, நான் இவனை வலை போட்டு தேடுறேன், இவனை எப்படியாவது கொலை பண்ணணும்னு பிளான் பண்றேன், இவன் ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை ராஜாக்கு சமக்கம் வருது. யார்கிட்டயாவது கேட்கணும்னு சொல்லிட்டு, எல்லாரும் வந்துட்டீங்களா, பந்திக்கு சாப்பிட வந்துட்டீங்களா அப்படின்னாரா. எல்லாரும் நான் வந்துட்டோம் ராஜா, சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்கு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு மடமடன்னு சாப்பிட்றாங்க. மறுபடியும் ராஜா கேட்குறாரு, எல்லாரும் பந்திக்கு வந்துட்டீங்களா, எல்லாரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னா மறுபடியும் எல்லாரும் சொல்றாங்க, வந்துட்டோம் ராஜா, நல்லா சாப்பிட்டோம் ராஜா, சாப்பாடு சூப்பர் ராஜான்னு. அப்புறம் ராஜா கேட்டார், எல்லாரும் வந்துட்டீங்கன்னு சொல்றீங்களே, இந்த சீட்ல ஈசாவோட பையன் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் எங்க அப்படின்னு கேட்கிறாராம். அப்புறம்தான் எல்லாரும் பார்த்தாங்க, ஆமால இந்த சீட்டு காலியா இருக்குல்ல, ஆமா தாவீது எங்க போயிருப்பான் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க. அப்ப ஜோனத்தன் ஏஞ்சி சொல்றாராம், அப்பா நான் தான் அவனுக்கு லீவ் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாராம். ராஜா கேட்டாரா, லீவா, எதுக்கு லீவு அப்படின்னு கேட்கும்போது ஜோனத்தன் சொன்னார், இல்லப்பா அவன் குடும்பத்தாரோட அவங்க ஊருக்கு போயிட்டு ஏதோ பலியெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். ஒரு வருஷத்துல ஒரே ஒரு முறை தான் போறாங்களாம். ஆனால் இந்த முறை கட்டாயமா போகணும்னு ரொம்ப கிஞ்சி கேட்டான். அதனால தான் சரி அவனுக்கு தான் லீவே நம்ம கொடுக்கல, சரி லீவை கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் தான் லீவை கொடுத்தேன். நம்ம இப்பதான் போருக்கு எதுவும் போகலையே, வெறும் சாப்பாடு பந்திக்கு தானே நம்ம அழைச்சிருக்கோம், அதனால தான் லீவ் போட்டோம்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன்ப்பா. யாரை கேட்டு நீ அவனுக்கு விட்ட அப்படின்னு ராஜாவுக்கு சமக்கம் வந்துச்சு. வந்த கோவத்துல கண்ணா பின்னான்னு என்ன பண்ணாருன்னா, டக்குன்னு அவர்கிட்ட இருந்த அந்த ஈட்டி எடுத்து ஸ்ட்ரெயிட்டா ஜோனத்தன் மேல அடிக்க போயிட்டாரு. ஜோனத்தன் தப்பிச்சிட்டாரு, கவலைப்படாதீங்க. ஆனா என்ன ஆச்சு, ஜோனத்தனுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. ஏன்னா தாவீது சொன்னது தானே கடைசியில உண்மையாயிருச்சு. அவங்க அப்பா கோவப்பட்டாருல. அப்ப ஜோனத்தன் டக்குன்னு எழுந்துச்சு, என்னப்பா இப்படி பண்றீங்க, நீங்க அன்னைக்கு என்கிட்ட என்ன சொன்னீங்க, தாவீது மேல உங்க கைப்படாது, அவனை எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப என்னடான்னு இவ்வளவு கோவமா சொல்றீங்க. ஆமா, ஏண்டா உனக்கு புத்தியே இல்லையா, நான் மட்டும் தாவீதை விட்டு வச்சேன்னு வச்சுக்கோ, இந்த முழு ராஜ்யத்துக்கும் அவன் தான் அடுத்த ராஜாவாயிடுவான், உனக்கு ராஜா ஆகணும்னு ஆசையே இல்லையா அப்படின்னு சொல்லி சவுல் ராஜா செம கோவப்பட்டாரு ஜோனத்தன் மேல. நீ என்ன பண்ற ஏது பண்ற எனக்கு தெரியாது, நீ தானே அவனுக்கு லீவ் கொடுத்த, நீனே அவனை போய் பிடிச்சிட்டு வந்து எனக்கு முன்னாடி நிறுத்துற, அவனை கொன்னாதான் என் ஆத்திரம் தீரும், அது மட்டும் இல்ல அவனை கொன்னாதான் அடுத்தது ராஜ்யம் உனக்கு கிடைக்கும், நீ எவ்வளவு பெரிய ஒரு லூசுத்தனமான காரியம் பண்ணிருக்கேன்னு உனக்கு இப்போ புரியாது அப்படின்னு சொல்லி ராஜா பாட்டுக்கு திட்டிகிட்டே போறாராம். ஆனா இந்த சம்பவத்துல ஜோனத்தன் அவர் தோட்டுத்தாரு அப்படின்றதுதான் அவருக்கு ரொம்ப சோகமா ஆயிடுச்சு. ஏன்னா அவர் என்ன சொன்னார் தாவீது கிட்ட நம்பிக்கையா, இல்ல எங்க அப்பா அவனை நிச்சயமா கொலை பண்ண மாட்டாரு, ஏன்னா எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லாம அவர் செய்ய மாட்டாருன்னு நம்பிக்கையா இருந்த ஜோனத்தனுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு அவர் ஃப்ரெண்டு முன்னாடி. ஏன்னா கடைசியில தாவீது சொன்ன மாதிரி சவுல் ராஜா அவனை கொலை பண்ணோன்றதுக்கு தான் பின்னாடியே சுத்திட்டு இருந்தாருன்றது அவனுக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆனா அதே நேரத்துல தாவீதும் ஜோனத்தனும் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க.
அந்த ஒப்பந்தம் படி ஜோனத்தன் வந்து அடுத்த நாள் தாவீது கிட்ட எப்படியாவது சொல்லிடுறேன்னாருல அவங்க அப்பாவோட ரியாக்ஷன் என்னன்னு. அதனால இப்போ இம்மீடியட்டா அவர் போயிட்டு குடு குடு குடுன்னு தாவீது கிட்ட சொல்லணும். ஆனா பந்தியில இருக்குல்ல, அதனால பந்தியிலேருந்து டக்குன்னு ஏஞ்சி புறப்பட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. போயிட்டு அடுத்த நாள் எப்படியாவது நான் வந்து தாவீது கிட்ட இதை சொல்லணும், அவனை போய் தப்பிச்சு ஒளிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அவரும் புறப்பட்டு போறாரு. இப்போ எப்படி சொல்ல போறாரு, என்ன சொல்ல போறாரு? ஏன்னா சவுல் ராஜா கோவமா இருக்காருல, அவர் நிச்சயமா ஜோனத்தன் என்னென்ன பண்றாருன்னு பார்த்துட்டே இருப்பாருல. எப்படி ராஜா கண்ணுலயும் படாம எப்படி போய் தாவீதை பார்க்கணுன்றதுதான் அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம். ஓகே பசங்களா, பாய். என்ன குட்டீஸ், வேத பாடம் கவனிச்சிங்களா? ஆமா, இங்க 2வது தடவை நம்ம இந்த ஈட்டியை பத்தி பார்க்குறோம் இல்லையா? முதல் தடவை எல்லாரும் பெரியவங்களுக்கு கூட இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காரியம். நீங்களுமே நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க, இல்லை சண்டே ஸ்கூல்ல, நம்மளுடைய சண்டே ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டைமும் கவனிச்சிருப்பீங்க. என்ன செய்யறாரு, சவுல் தாவீத ஈட்டியால எரியிறது ஒரு தடவை நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்ம அதுக்குரிய ஆக்டிவிட்டிஸ் பார்த்தோம், நம்ம மனப்பாட வசனம் படித்தோம், அந்த உடைய இது நமக்கு இருக்கு, இல்லைனாலும் நீங்க போய் பார்த்துக்கலாம். அப்போ இந்த தடவை 2வது தடவையும் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. சவுலு தான் இங்கேயும் எரியிறாரு, ஆனா தாவீது மேல இல்லை. ஓகேவா? இது 2வது தடவை நம்ம பார்க்குறோம். 2வது தடவை அவர் ஈட்டியை எடுத்து சவுல் எரியிற ஒரு சம்பவம் நம்ம பைபிளில் இருக்கு. ஆனால் அதில் இந்த தடவை அவர் தாவீது மேலே எரியல, யார் மேலே பண்ணுறாரு? யோனத்தான் இல்லையா? தன்னுடைய சொந்த குமாரன், தன்னுடைய சொந்த பையன், என்னுடைய பையன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஏன் பையன், ஏன் பொண்ணு, இப்போ சவுளுடைய ஒரே மகன் இல்லையா, அவருக்கு மேலே அவர் எரிய போறாரு. எதனால எப்படி ஆச்சு? அப்பா தானே, அவருக்கு தன் மகன்னா ரொம்ப பிரியம் தானே. ஏன்னா அதே மகன் தான் தாவீது கிட்ட நம்ம சொன்னார் இல்லையா, நம்ம ஒரு 2-3 வாரம் பேக் போனோம் அப்படின்னு சொன்னா அவங்க பிளான் போட்டாங்க. ஜோனத்தானும் டேவிடும் பிளான் பண்ணாங்க இல்லையா? பிளான் பண்ணும்போது என்ன சொல்றாரு ஜோனத்தான், நீ அப்படிலாம் எதுவும் இருக்காது டேவிட், நீ கவலைப்படாத, எங்க அப்பா எனக்கு தெரியாம ஒண்ணுமே செய்ய மாட்டாரு, எங்க அப்பா என்ன பண்றதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வாரு, அதனால எங்க அப்பா கண்டிப்பா அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாரு அப்படின்னு ஜோனத்தான் சொல்றாங்க. அப்ப ஜோனத்தான் அப்படி சொல்றாருன்னா அப்ப எந்த அளவுக்கு அவங்க அப்பா மேல அவருக்கு ஒரு ட்ரஸ்ட் இருந்துச்சு இல்லையா? எங்க அப்பா என்ன கேட்காம செய்ய மாட்டாங்க, எங்க அப்பா எனக்கு சொல்லாம செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் ஜோனத்தான் கிட்ட இருந்துச்சு. ஆனா இந்த இடத்துல அதே ஜோனத்தான், அப்படிப்பட்ட ஒரு மகன் மேல சவுல் என்ன செய்யறாரு, தன்னுடைய ஈட்டியால அவர் எரிய போறாரு. காரணம் என்ன? அவர் தாவீதுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கிற அந்த கோவம். இது எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, குட்டி தம்பி தங்கச்சி, இது எல்லாமே ஒரு சிம்பிள், ஒரு சின்ன ஒரு பாவத்துல இருந்து ஆரம்பிச்சது. பொறாமை இல்லையா? ஜெல்லஸ். ஒரு தாவீது மேல இருக்கிற அவருக்கு ஒரு பொறாமை. ஆரம்பத்துல சொன்னாங்கல்ல, அவர் கோலியாத்தை முறியடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சம் வெற்றிகள் எல்லாம் பெற்று வரும்போது சவுல் கொன்றது 1000, அவர் கொன்றது வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொன்னப்ப அங்கிருந்து அவருக்கு பொறாம ஆரம்பிச்சது. தாவீது மேல ஒரு பொறாம அதை வளர்ந்து 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 அந்த பொறாமைய அவர் தான் சொந்த குமாரன் கூட பார்க்காம, தன்னுடைய பையன் தானே, ஏன் பையன் கூட பார்க்காம அவ்வளோ ஒரு கோவம் அவருக்கு வந்துச்சு. அன்பு குட்டி தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நீ ஸ்கூலா இருக்கட்டும், இல்லை நீ வந்து போகக்கூடிய ஒரு சர்ச்சா இருக்கட்டும், இல்லை உன் வீட்டு பக்கத்துலயா இருக்கட்டும், அந்த பொறாமை அப்படிங்கிற இடத்துக்கு என்னைக்குமே நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. நான் உங்களுக்கு திரும்பி திரும்பி சொல்ற காரியம், we are the best. ஓகே, நம்ம என்னைக்குமே யூனிக் பீஸ், மாஸ்டர் பீஸ் ஆஃப் காட், மாஸ்டர் பீஸ் ஆஃப் காட்ஸ் பிளான் இல்லையா? நம்ம ஒரு ஸ்பெஷல் ஒரு பீஸ், ஒரு ஸ்பெஷலான ஒரு பாத்திரம். நீங்கள் தொடர்ந்து ஆக்டிவிட்டிஸ் பார்த்துட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா, அக்கா அப்படிப்பட்ட காரியங்களை தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். ஒரு பசில் பீஸ்ல இருந்து எடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் பீஸ், நம்ம அந்த பீஸ் இல்லைன்னா பசில் கம்ப்ளீட் ஆகாது இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு காட்ஸ் பிளான்ல இருக்கிற நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் பீஸ், ஒரு மாஸ்டர் பீஸ், நம்ம ஆல்வேஸ் ஒரு ஸ்பெஷல். அப்போ பொறாமை ஏன் வருது? நம்மளை நம்ம இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி, அவங்கள மாதிரி நான் இல்லையே, இவங்கள மாதிரி நான் இல்லையே, எனக்கு அந்த இருக்கிற மாதிரி எனக்கு இல்லையே, அவ வச்சிருக்கிற டாய் என்கிட்ட இல்லையே, அவங்க கிட்ட இருக்கிற அந்த கார் என்கிட்ட இல்லையே, அவங்க வச்சிருக்கிற அந்த பார்பி டால் என்கிட்ட இல்லையே, இப்படி நம்ம பொறாமப்படுற ஆரம்பிக்கிறது நம்மளை நாமே கம்மி பண்ண ஆரம்பிக்கும் போது இல்லையா? ஸோ என்னைக்குமே மறக்காதீங்க குட்டி தம்பி தங்கச்சி, யூ ஆர் த பெஸ்ட். திருப்பி சொல்லுங்க, யூ ஆர் த பெஸ்ட். நம்ம கைகளை கூப்பிக்குவோம், கண்களை மூடுங்க, தலைகளை தாழ்த்துங்க, ஏசப்பா கிட்ட சொல்லலாம். அன்புள்ள ஏசப்பா,
ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் படித்த வேத பாடத்தின்படி நீங்கள் எங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்குறீங்க. நல்ல அப்பா அம்மா, நல்ல குடும்பம், நல்ல தம்பி தங்கச்சி, நல்ல அண்ணா அக்கா, நல்ல ஸ்கூல், நல்ல சர்ச் எல்லாமே எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. நான் என்றைக்குமே இந்த பொறாமை அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன பாவம் எனக்குள்ளே வந்து அது பெருசாக வளராத படிக்க நான் பாதுகாத்துக்கொள்ளுங்க. நான் எப்போவும் நான் உங்களுடைய செல்ல பிள்ளை அப்படிங்கிறத நான் உணர எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பிளெயின் பேப்பர் இல்லை ஒரு சார்ட் பேப்பர் ஏதோ ஒன்று எடுத்து இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் மாதிரி நம்ம பண்ணோம். ஓகே அக்கா, பேஸ்கெட் ப்ரௌன் கலரில் தானே இருக்கும், நீங்கள் ஏன் ப்ளூ கலரில் போட்டிருக்கீங்க? உங்களுக்கு எந்த கலர் பேஸ்கெட் பிடிக்குதோ நீங்கள் போடலாம். ஏன் அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த கலர் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த கலரை நீங்கள் பண்ணுங்கள். பேஸ்கெட் ஏதோ நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டேன், நீங்கள் இப்படி வளைவாக போடணும். ஏன்னா நீங்கள் நிறைய பிள்ளைங்க பேட்ச் பண்ணுறதை பார்க்கும்போது நீங்கள் யூ ஆர் வெரி க்ரியேட்டிவ். உங்களுக்குள்ள அவ்வளோ திறமைகளை ஏசப்பா கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் அந்த திறமைகள் எல்லாம் கடவுளுக்காக யூஸ் பண்ணும்போது, ஏசப்பாக்காக யூஸ் பண்ணும்போது ஏசப்பா உங்களுக்கு இன்னும் நிறைய டேலண்ட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு நீங்கள் எப்படி வரையணுமோ அவ்வளோ அழகாக நீங்கள் அந்த பேஸ்கெட் வரைஞ்சிக்கோங்க. நான் இப்படி வரைஞ்சிருக்கேன். ஓகே சரி, இப்போ நான் இதில் என்ன பண்ண போறேன்னா, பேஸ்கெட்ல என்ன இருக்கும்? ஃப்ரூட் பேஸ்கெட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ ஃப்ரூட்ஸ் இருக்கும், இல்லைன்னா பிரெட் பேஸ்கெட்ஸ் இருக்கும், பிரெட்ஸ் ஐட்டம்ஸ், கப் கேக்ஸ், அந்த மாதிரி திங்ஸ் இருக்கும். சரி, இதில் நம்ம ஏதாச்சும் அந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் இதில் பிரெட் வைக்க போறேன். இப்போ நான் அந்த மாதிரி கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் பீசஸ். இப்போ நம்ம அதில் வைக்கலாம். இப்போ இந்த பேஸ்கெட்ல நான் ஃபர்ஸ்ட் வந்து பிரெட் ஃபில் பண்றேன். ஓகே, பிரெட் ஃபில் பண்ணியாச்சு. இன்னும் அடுத்த ஒரு 2 பீஸ் ஆஃப் லோப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். நான் பீஸா பண்ணணும், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச இன்னொரு ஐட்டமும் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ எல்லாம் இருக்க பிள்ளைங்க நிறைய பேருக்கு இதான் பிடிக்குது. பீஸா, அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், டோனட்ஸ். வேற என்ன உங்களுக்கு பிடிக்கும் சொல்லுங்க, அக்காக்கு சொல்லுங்க பார்ப்போம். அக்கா கேட்குறேன். டோனட்ஸ் பிடிக்கும், அப்புறம் நிறைய பேருக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பிடிக்கும், சாக்லேட்ஸ் இல்லையா? நிறைய பேர் சாக்லேட் தான் பிடிக்குது. என்ன சாக்லேட்ஸ்? நிறைய சாக்லேட்ஸ் இருக்கு. சாக்லேட்ஸ்லாலே அதுவும் அந்த கொக்கோ ஃப்ளேவர் வர சாக்லேட்ஸ் இல்லை, டேரி மில்க்கு, அப்புறம் இப்போ ஏதோ புதுசாக அந்த ஓரியோ பிஸ்கெட்ஸ் இல்லை, அது மாதிரி நிறையா இருக்குது. ஓகே, இப்போது நம்ம இங்கே ஒரு ஒட்டியாச்சு. இப்போ இதுக்கு மேலே நான் இன்னொரு லோஃப் ஒட்டுறேன். ஸோ இந்த மாதிரி அழகாக ஒட்டியாச்சு. இப்போ வேறு என்னென்னலாம் பண்ணலாம்? உங்களுக்கு பிடிச்ச ஒன்று இருக்குது. ஓகே, டோனட். ஓகே, இதில் இது சரியா அவ்வளோ தெரியுதான்னு தெரில. ஓகே, நான் டோனட் பண்ணியிருக்கேன். இந்த டோனட்டில் இங்கே நடுவில் ஓட்டை வரும் இல்லையா, நம்ம அது பண்ணிடுவோம். ஓகே, ஓகே, டோனட் பண்ணியாச்சு. ஓகே, டோனட் அழகா இருக்கா? இப்போ அடுத்தது உங்க எல்லாருக்கும் ஃபேவரட் கப் கேக்ஸ். இல்லை, எத்தனை பேர் கப் கேக்ஸ் பிடிக்கும்? ஓகே, கப் கேக்ஸ். சரி, ஓகே, இப்போ இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கு. கப் கேக்ஸ், டோனட்ஸ், இன்னும் போனால் இன்னும் நிறையா இருக்கு. சரி, இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? மம்மி வீட்டில் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. மம்மியாக இருக்கட்டும், டேடியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து வீட்டில் எந்த பெரியவங்க யார் இருந்தாலும் அடிக்கடி நம்மக்கிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை என்ன? கை கழுவுன்னு சொல்லுவாங்க இல்லையா? எப்போவுமே ஹேண்ட் வாஷ் பண்ணணும். ஏதாவது பண்ணிட்டு வந்தால் உடனே ஹேண்ட் வாஷ் பண்ணு, கோ அண்ட் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ், இமிடியட்லி வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா? எதனால ஹேண்ட் வாஷ் பண்ணணும்? ஜெர்ம்ஸ் இல்லையா? கிருமிகள் வரும், ஜெர்ம்ஸ். ஜெர்ம்ஸ் வந்துச்சுன்னா வயிற்றுக்குள்ளே போகும். அப்போ அது வந்து ரொம்ப நமக்கு ஃபீவர் வரும், உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஸோ ஜெர்ம்ஸ் வந்து உடம்புக்கு கெடுதல் இல்லையா, கிருமிகள். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இதெல்லாம் ஃபுட் இருக்கு இல்லையா? இந்த பேஸ்கெட் ஃபுல்லாக ஃபுட்ஸ் இருக்கு. இப்போ இதுக்குள்ள ஒரு ஜெர்ம்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோவேன், என்ன ஆகும்? ஜெர்ம்ஸ் வந்துச்சுன்னா
ஃபர்ஸ்ட் இப்போ இந்த பிரெட் அஃபெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த பிரெட் அஃபெக்ட் ஆச்சுன்னா இது அப்புறம் இந்த பிரெட் அஃபெக்ட் ஆகும், அப்புறம் இது அஃபெக்ட் ஆகும், அப்புறம் இது எதுவுமே நம்மளால என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. கரெக்டா? அழகா புரிஞ்சுதா? இது உங்களுக்கு புரியணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஆக்டிவிட்டியை நான் இவ்வளோ பொறுமையாக சொல்லித்தரேன். ஸோ நல்லா கவனிங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுட்டெல்லாம் சம்டைம்ஸ் வீட்டில் இருக்கும், ஆனால் அம்மா அலோவ் பண்ண மாட்டாங்க, வீட்டில் இருக்கவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது சாப்பிடாத, அது பழசாயிடுச்சு, அது கெட்டு போயிடுச்சு, நீ சாப்பிட்டீன்னா உனக்கு உடம்புக்கு சரியில்லாமல் போயிடும், அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகணும், டாக்டர் கிட்ட போகணும், இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அன்பு குட்டி தம்பி தங்கச்சி, நம்மளுடைய லைஃபும் இப்படிப்பட்ட கலர்ஃபுல் லைஃப் தான் இல்லையா? அழகா டோனட்ஸ், கப் கேக்ஸ், வெரைட்டி ஆஃப் பிரெட்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், இந்த மாதிரி நம்ம லைஃப் ரொம்ப கலர்ஃபுல்லான லைஃப். அதுல ஜெல்லசி, பொறாமை அப்படிங்கிற ஒரு ஜெர்ம்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிருமி நம்ம வாழ்க்கையில பொறாமை அப்படின்ற ஒரு கிருமி வந்துச்சுன்னா, ஜெல்லசி அப்படிங்கிற ஒரு ஜெர்ம் வந்துச்சுன்னா, அது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தோன்னா பெரிய அஃபெக்ட் கொடுக்காது, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் இது கெட்டு போகும், அப்புறம் அது கெட்டு போகும், கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய கேரக்டர் மாறி ஃபுல்லா நம்ம எப்படி ஆயிடுவோம், ஒரு ஸ்பாயில்டு ஃபுட், ஒரு கெட்டு போன ஒரு பொருளா நம்ம மாறிடுவோம். ஓகேவா? இதை அழகா வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லு, உங்க மம்மி டாடி கிட்ட சொல்லு, உனக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க எல்லாக்கிட்டையும் சொல்லு. நம்ம ஏசப்பா நம்மளை எதுக்கு படைச்சிருக்காங்க? கெட்டு போன பொருளா போறதுக்கா? இல்லையா? நம்ம ஸ்பெஷல் பீஸ், மாஸ்டர் பீஸ், த மெயின் பீஸ் இன் அ பசில் இல்லையா? அப்போ அதற்காக நம்ம படைக்கப்பட்ட நாம இந்த ஜெர்மால நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம ஒரு கெட்டு போன பொருளா போகாம அந்த ஜெர்மை நம்ம தூக்கி போட்டுட்டு நம்ம கலர்ஃபுல்லான பாஸ்கெட்டா இருக்கணும். ஓகே, சரி. இப்போ நம்ம அடுத்த வாரம் என்ன பேட்ச் அப்படின்னு பார்க்கலாமா? அடுத்த வாரம் நம்பர் 3 பேட்ச் தான் அடுத்த வாரம் பண்ணணும். ஸோ 3 பண்ணி உங்கள் பேர் எழுதி அழகாக கொண்டு வாங்க. அடுத்த வாரம் நான் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய். போன வாரம் கேட்ட கேள்விகளுக்கு பதில். விருந்துக்கு வந்தவர்களை பார்க்கும்படி வந்தது யார்? ராஜா, அந்த வீட்டினுடைய எஜமான், அந்த ஊருடைய ராஜா. ஏன் இதை சொல்றேன்னா அடுத்த கேள்வி பாருங்க. சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையதா இருந்தது? ராயன். ராயன்றது அந்த நாட்டினுடைய ராஜா, சீசர். அவனுக்கு தான் ராயன் அப்படின்னு சொல்லி பேர். ஏன்னா சில பிள்ளைங்க கேட்டாங்க, ராயன் யாரு, ராஜா யாரு? ரைட்டா? 3வது கேள்விக்கு பதில். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர்கள் யார்? சதுசேயர். திருமணம் முடித்த சகோதரர்கள் மொத்தம் எத்தனை பேர்? 7 சகோதரர்கள். 5வது கேள்வி, இயேசு கிறிஸ்து யாருடைய குமாரன்? தாவீதின் குமாரன். தாவீது வம்சத்தில் பிறந்ததுனால அவருக்கு தாவீதின் குமாரன்ற பேர் உண்டு. இந்த 5 கேள்விக்கும் பதில் எழுதி மெமரி பஸ் வீடியோ அனுப்பிச்சு பேட்ஜ் படம் குத்தின பிள்ளைகளுடைய பேர்களை இப்போ ஆல்பபெட் ஆர்டரில் நான் படிக்கிறேன், உங்கள் பேர் வரும், கவனமாக கேளுங்க. ஆசிஷ் மேத்யூ கே புழல், ஏபிள் மேத்யூ ஏ கோயம்புத்தூர், ஆட்லின் ஜுனியா எஸ்தர் ஏ கோயம்புத்தூர், அகப்பே யாழ்னி சி எஸ் திருவாண்டம், ஆனி ஜொக்னா ஜே செவாப்பேட்டை, பிளெசான் டிபி கைவண்டூர், கேலப் ஜோயல் ஜேவி பெங்களூர், டேரிஸ் ஜோனத்தான் சுவிட்சர்லாந்து, டெபோரா ஜோன் சுவிட்சர்லாந்து, ஹேனா பிரிசிலா ஜே பாடி, ஜேசன் இமானுவல் ராஜ் வி ஜே திருநின்றவூர், ஜோகன் சாமுel ஜஷூரன் எம் பெங்களூர், ஜோனா சூசன் ஜெகோஷிபா எம் பெங்களூர், ஜாஷ்வா ஜேவி கோயம்புத்தூர், ஜூடா பென்னர் ஏ பாடி, கெசியா ஆட்லின் டேஃபடில் ஜி கீழ்பாக், மெர்சி மெட்டிலா கே பூந்தமல்லி, நேயன் ஐஆர் திருநின்றவூர், ரிச்சர்ட்சன் டிபி கைவண்டூர், சாண்டோ ஜோஸ்பின் சிஎஸ் திருவன்றம், சாரா ஆர் கும்மிடிப்பூண்டி, ஷர்லி ஜிபி கரூர், சிடெல் அரினா ஏ கொளத்தூர். போன வாரம் ஆரோமார்க் பேட்ச் குத்தின பிள்ளைகளுடைய படங்கள் வரும். இப்போ உங்க படமும் வரும், கவனமா பாருங்க.
இந்த வாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரத்திலிருந்து 5 கேள்விகள். வேத பாரகரும் பரிசேயரும் யாருடைய ஆசனத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள்? வேத பாரகரும் பரிசேயரும் யாருடைய ஆசனத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள்? 2வது கேள்வி, கொசுவை வடிகட்டி எதை விழுங்குகிறார்கள்? கொசுவை வடிகட்டி எதை விழுங்குகிறார்கள்? கோழி எதை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்க்கிறது? கோழி எதை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்க்கிறது? 4வது கேள்வி, இந்த அதிகாரத்தில் எத்தனை முறை ஐயோ என்று சொல்லக்கூடிய வார்த்தை வருகிறது? இந்த அதிகாரத்தில் எத்தனை முறை ஐயோ வருகிறது? 5வது கேள்வி, வாக்கியத்தை பூர்த்தி செய்யுங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர், அந்த வாக்கியத்தை பூர்த்தி செய்யணும். இந்த 5 கேள்விக்கு பதில் எழுதி மெமரி வர்ஸ் வீடியோ அனுப்பிச்சு பேட்ஜ் படத்தை குத்தி வரக்கூடிய 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குள்ள 9841250070 அனுப்புங்க. மறந்துடாதீங்க. எனக்கு பர்த்டே வருது அப்படின்னு சொன்னால் 28ஆம் தேதி ஏப்ரல் மாதத்துல இருந்து 4ஆம் தேதி மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு பர்த்டே வந்தால் உங்கள் அழகான படம், உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்கள் டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சா நாங்கள் உனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுவோம், ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுவோம், ஹாப்பி பர்த்டேக்காக ஜெபம் பண்ணுவோம். எந்த நம்பருக்கு அனுப்பணும்? 9841250070 அனுப்புங்க. என்னைக்குள்ளே அனுப்பணும்? 23ஆம் தேதிக்குள்ளே அனுப்பணும். ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரை, ஆசிர்வதிக்கூடியவரே, இந்த நாளில் கற்று தெரிந்து கொண்ட காரியத்தை ஆண்டவர் அக்னிதமாக இந்த அருமையான பிள்ளைகளுக்கு ஆசிர்வத்தை தர வேண்டுமா கேட்கிறோம். இந்த குடும்பங்களுக்கு இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக விளங்கட்டும். இந்த வெயிலுடைய அகரத்தினால இந்த பிள்ளைகளுக்கு யாதொரு தீமையான காரியங்களும் நேரிடாமல் இந்த கிருபை இந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ள வேண்டுமாங்களா? அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. ஆமேன். God bless you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.